ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவெளியிலையும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனியில் நீங்கள் நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் போய் கனி கொடுக்க வேண்டும். நீங்கள் கனி கொடுத்து அந்த கனியில் நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். நாம் கனி கொடுக்கிறோம், ஆனால் நிலைத்திருப்பதில்லை. ஆனால் நிலைத்திருக்க விரும்புகிறோம், கனி கொடுப்பதில்லை. ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தினதின் நோக்கம் கனி கொடுக்கவும் அதில் நிலைத்திருக்கவும் அவர் நம்மை ஏற்படுத்தினார். சில நேரத்தில் நாம் நினைக்கிறோம் நாம் தான் கனி கொடுக்கிறோம் என்று. கனி கொடுக்க செய்கிறவர் கர்த்தர். இந்த 15ஆம் அதிகாரம் முழுவதிலுமே நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னில் நிலைத்திருக்கிறவன் அதிக கனிகளை கொடுக்கும்படி என்றுதான் அவர் ஆரம்பிப்பார். இந்த 15 அதிகாரம் முழுவதும், யோவான் 15 முழுவதுமே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். கனி கொடுப்பது எப்படி? தேவனோடு இசைந்து கனி கொடுப்பது எப்படி? கனி கொடுக்கிறதில் 2 விதங்கள் இருக்கிறது. தேவனோடு இசைந்து கனி கொடுப்பது தேவனற்ற வாழ்வில் கனி கொடுப்பது. தேவனோடு இசைந்து கனி கொடுப்பது அதிக கனிகளை கொடுக்கும், ருசியாக இருக்கும், அந்த கனி புசிப்புக்கு ஏற்றதாக இருக்கும். தேவனை அற்று கனி கொடுப்பது கனி இருக்கும், ஆனால் அது புசிக்க முடியாது, பிச்சு கலந்ததாக இருக்கும், அது கசப்பு நிறைந்ததாக இருக்கும், அதுல புசிப்புக்கு ஏற்றதாக இருந்து விடாது. இதுதான் வித்தியாசத்தை அங்கே வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது கண்டுகொள்ள முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும், அது நிலைத்திருக்க வேண்டும். நாம் சில நேரங்களில் கனி கொடுக்கிறோம். அந்த கனி நான் தான் கொடுக்கிறேன், என் திறமையினால், என் தாளந்தினால், என் அறிவினால், என் புத்தியினால், என் பணத்தினால் நான் இந்த கனிகளை கொடுக்கிறேன் என்று நாம் நினைக்கிறோம். அது தவறு. நேபுகாத்நேச்சர் என்ற ஒரு பெரிய ராஜா, பாபிலோன் தேசத்தை ஆளுகை செய்தவன். இஸ்ரவேல் தேசத்தில் யூதேயா பட்டணத்தில் யூதா அந்த ராஜ்யத்தை முழுவதும் அழித்து அவர்கள் எல்லாம் சிறையாக கொண்டு போனவன். தேவாலயத்தை இடித்தவன். தேவாலயத்தில் உள்ள தங்கத்தையும் வெள்ளியையும் மற்ற எல்லா வெண்கலங்களையும் தன் தேசத்திற்கு கொண்டு போனவன். அவனுடைய படைத்தலைவன் நேபுசாரதான். இப்படிப்பட்ட ஒரு நேபுகாத்நேச்சார், இவன் பாபிலோன் என்கிற அந்த பட்டணத்தில் தனக்கு ஒரு பெரிய மாளிகையை கட்டி அந்த மாளிகையில் வித்தியாசமான காரியங்களை செய்து அவன் சொன்னான், நான் கட்டின மகா பாபிலோன். அவன் தன்னை தானே உயர்த்தி காண்பித்து கொண்டான், தன்னை தானே மேன்மைப்படுத்தி கொண்டான். I had done with my mighty power. நான் என்னுடைய பலத்தினால் கட்டின மகா பாபிலோன். When he spelled this word, at that moment, heaven released the judgment against Nebuchadnezzar. இந்த வார்த்தைகளை அவன் தன் வீட்டில், தன் மாடியில், தன்னுடைய முற்றத்தில் நின்று அவன் அப்படி சொல்லும் பொழுது பரலோகம் ஒரு வார்த்தையை விடுவித்தது. அவன் மேல் வந்த ஜட்ஜ்மெண்ட், நியாயத்தீர்ப்பு இறங்கி வந்தது. அவன் மாடு புல்லை தின்னுவதைப் போல அவன் உருமாற்றப்பட்டு புல்லை தின்றான். அவனுடைய முடிகள் எல்லாம் கழுகின் ரோமங்களைப் போல, கழுகின் இறகுகளைப் போல மாறிவிட்டது. 7 காலங்கள் அவன் அப்படி இருந்தான். எதனால் தெரியுமா? இட்ஸ் மை பவர், இட்ஸ் மை மைட், என்னுடைய பலன், என்னுடைய வல்லமை என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், உன்னுடையது அல்லப்பா, நான் உன்னை ஏற்படுத்தினேன். நான் தான், என் ஜனங்கள் தவறு செய்து விட்டார்கள், நீர் அவளை தண்டிக்கும்படி நான் உன்னை ஏற்படுத்தினேன். நீ அப்படி தண்டிக்கவில்லை, மட்டாய் தண்டிக்க சொன்னால் நீ அவர்களை மிகவும் கொடுமையாக தண்டித்து, முதியவர்களை பார்க்கவில்லை, இளையவர்களை பார்க்கவில்லை,
நீ உனக்கு கொடுத்த வேலைகள் ரொம்ப அரகண்டாக, ரொம்ப கீழ்த்தரமாக செய்தபடினால் கர்த்தருடைய கோபம் உன்மேல் திரும்பி இருக்கிறது என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. எனவே நாம் கனி கொடுக்கிற கனி புசிக்கத்தக்கதாக சில கனி கொடுப்பார்கள். நீங்க பாத்தீங்கன்னா கனிகளில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. உதாரணமாக இப்போ வெள்ளரி கொடி இருக்கிறது. வெள்ளரி கொடிகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் கொடி. வெள்ளரி பிஞ்சும் அப்படி அந்த பிஞ்சு விட்டுருக்கிறத பார்த்தீங்கன்னா ஐயோ அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம கை சும்மா இருக்காது. அந்த வெள்ளரி கொடியில் அந்த வெள்ளரி பிஞ்சு அப்படி தொங்குறத பார்த்தோடனே நம்ம போய் அந்த தோட்டக்காரர் இருக்காரோ என்னெல்லாம் பார்க்க மாட்டோம். போய் டக்குன்னு பறித்து டக்குன்னு தொடச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். இது எல்லாரும் எல்லா கிராமங்களிலும் எல்லா பட்டணங்களிலும் இந்த தோட்டங்களுக்குள் போகும்பொழுது நடக்கிற ஒரு காரியம். அதே சமயம் நீங்கள் வயல்வெளி இல்லாத இடங்களில் இந்த வனாந்தரமாக கொஞ்சம் காடு போன்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா எப்படி வெள்ளரி கொடி இருக்குமோ அதே போல இருக்கும். வெள்ளரி கொடி வெள்ளரி கொடி போலவே அந்த கொடி இருக்கும். அந்த கொடியில் வெள்ளரி பிஞ்சு எப்படி விட்டிருக்குமோ அப்படியே விட்டிருக்கும். ஒரு சமயம் நானும் என் நண்பர்களும் அப்பொழுதெல்லாம் ரட்சிக்கப்படவில்லை, சிறிய வயது, நாங்கள் எல்லாம் வாலிபர்களாக அந்த வாலிப பருவம் அடைகிற வயது, ஒரு 13-14 வயது இதற்குள்ளதான் இருக்கும். நாங்கள் எல்லாம் நண்பர்களாக ஒன்றாக சேர்ந்து உறவினர்கள் நண்பர்கள் எல்லா பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு 10-20 பேர் அந்த கிராமங்களை சுற்றி வருவோம். அப்போ எந்தெந்த இடத்துல என்னென்ன கனிகள் இருக்கோ அதெல்லாம் புசிப்போம். நொங்கு இருந்தால் நொங்கு, மாங்காய் இருந்தால் மாங்காய், கொய்யாக்காய் இருந்தால் கொருக்களிக்காய் இருந்தால், இப்படி பல காரியங்கள் ஒன்றை விட்டு வைப்பதில்லை. நாங்கள் வந்து விட்டால் அந்த ஊர் மக்களுக்கு வெட்டிக்கிளி வந்தது போலதான் எண்ணம். அப்படிதான் இருந்தோம். அப்பொழுது நாங்கள் ஒரு காட்டு பாதைக்கு போன பொழுது காட்டு பகுதியில் ஒரு கொடி நிறைய பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சுகள். நாங்கள் ஓடி போய் ஆளுக்கு கொஞ்சம் பறித்து விட்டோம். கையில் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கோம். பறிக்கும் வரை என் நண்பன் ஒருவன் பார்த்து கொண்டே இருந்தான். அவன் சொன்னா, சாப்பிட போறியா? பக்கத்துல வந்து கேட்டான் பொறுமையா, நீ சாப்பிட போறியா? ஆமாண்டா, ஏன்? அதை போட்டு அதுக்கு வெள்ளரிக்காயில குமட்டிக்காய், அதை சாப்பிடாத, அது பயங்கர கசப்பு கசக்கும். நீ அப்புறம் தண்ணி தேடி அலைய வேண்டியதா. நம்ம இங்க இருக்கோம், தண்ணிக்கு எவ்வளவு தூரம் போகணும் நம்ம. நான் அப்படியான்னு சொல்லிட்டு அந்த காயை தூக்கி போட்டுட்டேன். நான் போடுறத பார்த்து இன்னொரு பையனும் போட்டான். இது எதுவுமே பார்க்காத ஒருத்தன் கடன்னு சாப்பிட்டுட்டு ஐயோ கசக்குதுன்னு ஓடுறான். அப்பா இவன் சொன்ன பார்த்தியா, நான் சொல்ல கேட்கல பாரு, நான் சொல்றேன், அவன் பறிச்சது நான் அவன் கையில இருக்கிறத நான் பார்க்கல, அவன் கடகன்னு சாப்பிட்டு ஓடுறான் பாரு. கனிகள் தான் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா கசக்கும். நான் இதை செய்து விட்டேன், நான் அதை செய்து விட்டேன், சில தம்பட்டை அடிப்பாங்க, பயங்கரமா தம்பட்டை அடிப்பாங்க. நான் தான் சில பாருங்க, சபைக்குள்ள ஒரு டியூப்லைட் வாங்கி வைப்பான், அதுல அவன் பேர் இருக்கும், பை டேஷ் அண்ட் டேஷ் XRY. கோயில்ல உபயம் செய்யற உபயம் அப்படின்னு போடுவாங்க, அந்த மாதிரி இவனும் போட்டிருப்பான். கர்த்தர் இதை பார்ப்பாரா? கர்த்தர் நீ எந்த இருதயத்தோடு செய்கிற என்பதுதான் பார்ப்பார். நீ வாங்கி கொடுத்ததுனால அதற்கான பலன் வந்துடும் நினைக்கக்கூடாது. ஏன்னா ஒரு மனிதன் காணிக்கை போட வந்தானா சபைக்குள்ள, மனைவியிட சொன்னானா, அந்த சபையில் எப்படின்னா காணிக்கை பெட்டி இல்லை, பை வரும், தட்டு வரும். ஆண்கள் பக்கம் தட்டு, பெண்கள் பக்கம் பை, அது மாறி மாறி வரும். அப்போ மனைவியிட்ட சொன்னானா, தட்டு வந்தா 2 ரூபா, பை வந்தா 25 காசு. அந்த அம்மா சொல்லிச்சா, வேண்டாங்க, நீங்கள் எவ்வளோ போகணும்னு நினைக்கிறீங்க அதை மட்டும் போடுங்க, தட்டுக்காக பைக்காக காத்திருக்காரு. இல்லை 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 இல்லை, நான் தட்டில் 25 காசு போட்டேன், என்னென்ன நினைப்பான், 2 ரூபா. அது அந்த காலத்தில் பெரிய பணம். அது 25 காசு பை வந்தா. ஆறாவதெல்லாம் முடிஞ்சது. ஆமேன் சென்று வாருங்கள் சொல்லிவிட்டார்கள். அவர்களும் வந்து விட்டார்கள். வெளியே வந்து அவர்களுடைய வாகனத்தில் காரில் ஏறப்போகிறார்கள். கார் வைத்திருக்கிற
பெரிய மனிதன், அவன் பண்ற வேலையை பாருங்க. மனைவி காரில் ஏறி உட்காந்த உடனே கேட்குறாங்க, என்னங்க இன்னைக்கு நீங்கள் எவ்வளோங்க காணிக்க போட்டீங்க? உடனே அதற்கு அவர் சொல்ற, அதுவாம்மா, நான் பை வருந்தாம நினச்சேன், தட்டு வந்துருச்சுமா, 2 ரூபா போட்டேம்மா. அப்போ அந்த அம்மா சிரிச்சுட்டே சொன்னேன், 1.25 ரூபா வேஸ்ட் பண்ணிட்டீங்களேங்க. 25 காசு தான் கத்தர் எடுத்துக்குவார், 1.25 ரூபா வேஸ்ட்டாக போச்சே அப்படின்னு அவர் வெக்கத்தில் தலையை குனிந்ததாக ஒரு சம்பவத்தை சொல்லுவார்கள். அதே போல பாருங்க, கார் வைத்திருக்கிற மனிதன் ஆண்டவருக்கு கொடுப்பதில் கணக்கு பார்க்கிறான். மற்றதுக்கெல்லாம் போடுவான், மற்றதுக்கெல்லாம் செய்வான், பெட்ரோல் போடுவான், அந்த காருக்கு அழகுபடுத்துவான், எங்கேயாவது வெளில போயிட்டு வெட்டியா சுத்திட்டு வர்றதுக்கு 1000 2000 செலவு பண்ணுவான். ஆனா கர்த்தருடைய காரியத்தை கொடுப்பதற்கு, அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கனி கொடுக்கணும், அந்த கனியில நீ நிலைத்திருக்கணும், அதற்குத்தான் உன்னை ஏற்படுத்தினேன். பிரியமான கர்த்தருடைய ஜனமே, நீங்கள் கனி கொடுங்கள், அதில் நிலைத்திருங்க. அப்பொழுதுதான் கர்த்தர் பரலோகம் அதை கண்டு அந்த நிலைத்திருக்கிற கனி நிமித்தம் உங்கள் பேரில் மகிழ்ச்சி அடையும். இல்லை என்றால் உங்கள் பேரில் துக்கம் அடையும். நீங்கள் அதாவது ஆண்டவர் சொல்ற, இந்த கைக்கு கொடுத்தது இந்த கைக்கு தெரியக்கூடாது, வலது கைக்கு கொடுத்தது இடது கைக்கு தெரியக்கூடாது. தேவ மனிதனை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அந்த மனிதன், தேவ மனிதன் காணிக்கை போடும் பொழுது அவருடைய கோட் பாக்கெட்ல 2 பாக்கெட்லையும் பணம் இருக்கும். அதுல 2 கையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை எடுத்து 2ஐயும் ஒன்றாக இணைத்து போடுவார். இந்த கோட்ல எவ்வளவு இருந்துச்சு, அந்த கோட்ல எவ்வளவு இருந்துச்சுன்னு எவருக்கும் தெரியாது. எண்ணி எல்லாம் வைக்க மாட்டார், அள்ளி வைப்பார், அள்ளி போடுவார். கர்த்தருக்கு கொடுப்பதில் கணக்கு பார்க்க மாட்டார். கனி கொடுங்கள். நான் கொடுப்பது என்று சொன்னால் கொடுப்பதை பற்றி பேசுகிறேன் என்ற அர்த்தம் அல்ல. நீங்கள் கனி கொடுப்பதில், உதாரணத்துக்கு மாத்திரம்தான் பேசினேன், கனி கொடுப்பதில் நிறைய இருக்கு. நமக்கு நேரமும் சமயம் இல்லாதபடினாலே நாம் கனியில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.